வணக்கம் நண்பர்களே, செல்வேந்திரன் பேசுகிறேன். இந்த உலகத்தில் எந்த பொருளையும் வீட்டில் இருந்த இடத்துல இருந்து ஒரு கிளிக்கில் வாங்கிட முடிகிற சாத்தியம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் புத்தக திருவிழாக்கள்ன்ற பேரில் ஒரு இடத்துக்கு எல்லாரும் போய் அங்கே இருக்கிற புத்தகங்களை ஏன் வாங்கணும், அதான் புத்தகம் ஆர்டர் பண்ண வீட்டுக்கே வருமே அப்படின்னு சிலருக்கு தோணலாம். நான் கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவை பற்றி உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மானுட சமுதாயம் இதுவரை கற்றது, பெற்றது, அறிந்தது, அனுபவித்தது, இந்த ஞானங்கள் எல்லாமே புத்தக வடிவத்தில் தான் தொகுக்கப்பட்டிருக்குது. புத்தகங்கள் தான் உலகத்தை ஆட்சி செய்கின்றன. நம்முடைய சட்ட புத்தகங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு புத்தகம், நம்முடைய வேதங்கள் புத்தக வடிவத்தில் தான் இருக்கு. நம்முடைய மரபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதத்திற்குமான நூல்கள், பைபிள், குர்ஆன், பகவத்கீதை எல்லாமே புத்தக வடிவத்தில் தான் இருக்கு. ஒரு பொருளை வாங்கினா கூட ஒரு மேனுவல்னு ஒரு புத்தகத்தை அதோட சேர்த்து தான் கொடுக்குறாங்க. பாட புத்தகங்கள் படிக்கிறோம், சட்ட புத்தகங்களை பயன்படுத்துகிறோம். உலகமே புத்தகத்தால் தான் ஆட்சி செய்யப்பட்டு இருக்கு. இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிறந்த நூல்கள் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கறது ஒரு பெரிய அனுபவம். புத்தகங்கள் வாசிக்கிற எண்ணம் இருக்கிற சக மனம் படைத்த சக ஹிருதயர்களை பார்க்கறது இன்னொரு பரவசம். அந்த புத்தகங்களையே எழுதின ஆசிரியர்களை நேரில் பார்க்கறது இன்னொரு அதிசயம். இது எல்லாத்திற்குமான ஒரு வாய்ப்பை கொடுக்கறது தான் புத்தக திருவிழாக்களுடைய நோக்கம். ஏன் புத்தக கண்காட்சி, புத்தக விற்பனைன்னு சொல்லாம புத்தக திருவிழா என்று அதை சொல்றாங்கன்னா, வாசிப்பு என்பது ஒரு செலிப்ரேஷன். அது ரொம்ப பிரஷரோட, அழுத்தத்தோட, வேதனையோட செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. உள மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது புத்தக திருவிழா என்பது எல்லாரும் ஒன்று கூடி புத்தகங்களை செலிப்ரேட் பண்றது தான். அந்த செலிப்ரேஷன் கோயம்புத்தூர்ல கொடிஷியால ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்களுக்கு நடைபெறுகிறது. அங்க வாங்கக்கூடிய புத்தகங்களுக்கு 10% தள்ளுபடியும் இருக்குது. உங்க குடும்பத்தோட அனைவரும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வாங்க. உங்களுக்கு விரும்பின புத்தகங்களை வாங்குங்க, படிங்க, வாசிப்புங்கிற ஒரு விஷயத்தை பரப்புங்க. நன்றி.